மாற்றம் வேணும்னு சொன்ன ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நல்லது செஞ்சால் நல்லது சந்தோஷமாக ஏற்றுக்குவோமே. நாங்கள்லாம் வெளியில இருந்து எங்கேயும் வெளிநாட்டில் இருக்கிறவனோ இங்கே இருக்கிறவனே நான் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லி கேவலமாக இருக்குது. தமிழன்ட்டு வீரமாக பேசணும்ல. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு கேவலமான ஜனங்க. நீங்களே உங்களையே கேட்குறேன், நடிகர் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வந்து நின்றுருந்தா ஓட்டு போட்டிருப்பாங்களா? இவர் நடிகர் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு போட்டிருப்பாங்களா? அவர் நடிகர் தானே ஓட்டு போட்டானுங்க. இன்னும் வேற என்ன இவர்கிட்ட இருந்து என்ன அறிமுகம்? அவரு சாதாரணமாக ஒரு விஜய் வந்து எலெக்ஷனில் நின்னா ஓட்டு போடுவியா கேட்குறேன். கவர்ச்சியில் ஓட்டு போடலன்னு சொல்கிறல்ல, நீங்கள் வந்து ஒன்னால நாங்கள்லாம் சீரழிய போகிறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களை பாதுகாத்துறோம். உனக்கு ஓட்டு போட்டவங்க தான் என்னென்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்களே தெரியல. பட்டா தானே தெரிஞ்சுவாங்க. இப்போ தானே ஒவ்வொன்றா பட்டு வராங்க. நைட்டில் நடு ரோட்டில் நிற்கிறாங்களா கரண்ட் இல்லாமல்? ஸ்பிட் ஆயிடுச்சு. போதை கலாச்சாரம் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே என்னத்தை பண்ணிருப்பான்? அப்போ கேட்கறவனை எந்த அளவுக்கு கேன நினைச்சிருப்பாங்க பாருங்க. நிச்சயக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக செஞ்சானா தூக்கி உள்ள போடு. எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நம்ம திமுக காரன் அப்போ பயந்துக்கிட்டு திமுக காரன் திமுக அழுதுட்டு இருக்கியா? அதுக்காட்டி 6 மாதம் டைம் கொடுத்தா எல்லா கொலை குற்றம் கற்பழிப்பு எல்லாம் மாணவரே பெருகி போயிடும். இதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் தர சொல்ல. அவர் சொன்ன வாக்குறுதிக்கு வேணா 6 மாதம் டைம் தரலாம். குற்றங்கள் நடைபெறப்ப அது தடுத்து நிறுத்த காவல்துறை அவர் கையில் இருக்கு. அதை அமல்படுத்துறதுக்கு எதுக்கு டைம் வேணும்? வந்திருக்காரு, உடனேவா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இனிமேல் தான் வந்து பாருங்க. அதான் வந்திருக்காரு. எதுல 6 சிலிண்டர் கொடுக்குறதுல டைம் எடுத்துக்கோ, 2500 ரூபா கொடுக்குறதுல டைம் எடுத்துக்கோ. சட்டம் ஒழுங்கு நான் அப்படியே நிலைநிறுத்துவேன்னு சொன்னல. என்ன பண்ண நீ? தூய சக்தின்ற வாயில எனக்கு அதை விட அவரு என்ன வருது? மக்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட கேட்டு பாருங்க. தூய சக்தியா அது வெத்து பேச்சு. டைம் எடுத்துக்கிட்டோம். எதுக்கு எடுத்துக்கணுமோ அதுக்கு தான் எடுத்துக்கணும். சட்டம் ஒழுங்கு டைம் எடுத்துக்கிட்டு இருந்தா டெய்லி கொலை நடந்துட்டு இருக்கும், கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கும், பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கணும். 6 மாதம் வரணும்னு எல்லாம் ஒத்துப்பாங்களா? கரண்ட் இப்போ கட்டாது. ஒரு நாள் இந்த மாதிரி அடிக்கடி கட்டாது. நல்லா நடக்கட்டும், அனுபவிக்கிட்டுங்க. இவங்க தான் அவர் கத்துக்கணும்ல. அது வரையும் பொறுத்துக்குங்க. ஓட்டு போட்டவங்களாம் பொறுத்துக்குங்க. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கத்துக்கிட்டு வரதுக்கு ஆட்சி நடத்த இப்போ ட்ரைனிங் எடுக்கணும்ல. அது கத்துக்கிட்டு வரையும் நீங்களும் பொறுத்துக்குங்க. கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படும். வேற எதுவும் செய்யுங்களா? மொட்டை மாடியில் போய் படுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யாரு திமுக காரனா கட் பண்றானா அரெஸ்ட் பண்ணு. போலீஸை வச்சு உண்மையிலே திமுக காரன் அந்த மாதிரி செஞ்சிருந்தானா அரெஸ்ட் பண்ணு. மக்கள்கிட்ட வெளிப்படுத்து. சும்மா திமுக காரன் பண்ணான்னா திமுக எல்லாம் காரணம் கிடையாது சார். நிறைய பழமொழிலாம் இருக்காது, சொன்னா அசிங்கமா இருக்கும். அதிகாரம் இருக்கிறப்ப நீ எதுக்கே திமுக காரணம் பதில் சொல்ற? பல கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணவர் தான் வந்திருக்காருன்ட்டு பொதுமக்கள் வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க. இதுல 1000 கோடி வரும். அதுல 100 கோடி 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், உச்சத்தை வந்துட்டு வந்தேன்னாரு. இங்கே கோடி கணக்கில் கொட்டுன்ற. தமிழ்நாட்டில் வந்து கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை எல்லாமே குறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சிருக்கா? ஏங்க 21 நாளில் 5 வருஷம் நடந்த திமுக கவர்மெண்ட்ல 5 வருஷமா நடந்தது இந்த 20 நாளில் நடந்துருச்சுங்க. இங்கே நான் அன்னைக்கு இங்கே காஷ்மீரில் ஒருத்தரை வெட்டி போட்டாங்க. இந்திரா காந்தி நகரில் ஒருத்தர் முந்தா நாள் ஒருத்தரை வெட்டி போட்டாங்க. இதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பேற்றுப்பாரா? ஸ்டாலின் அங்கிள் கூப்பிட்டாருல்ல, இது இப்போ வந்து விஜய் அங்கிள்னு கூப்பிடுவாங்களா? என்ன செய்வார் பாவம்? அவர் போய் தப்பு என்ன பண்ண சொல்லுவார்? தனி மனிதனா ஒழுக்கம் வேணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் தனி மனித ஒழுக்கம் வேணும்ல. ஸ்டாலின் ஆட்சியில் வந்து நடந்ததுல குற்றம்லாம். இப்போ தனி மனித ஒழுக்கம் வேணும்ல. அப்போ அன்னைக்கு அதை மட்டும் ஸ்டாலின் என்ன பண்றீங்க சார், ஸ்டாலின் அங்கிள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார்ல. இப்போ இவர் என்ன கேட்கறது? உன் எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல உன் கட்சிக்கார நிர்வாக பெண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது, பிரஸ் மீட் கொடுத்துருச்சு. இதுவரையும் நீ அந்த வைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மேல என்ன நடவடிக்கை எடுத்த? இதே திமுக கவர்மெண்டா இருந்தா ஸ்டாலின் அங்கிள்னு கேட்டிருப்பாரு. ஆல்ரெடி கரண்ட் பில்லு ஆன்லைன்ல கட்டுறது தான் இருக்கு. அது என்னமோ புதுசா இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. நான் நேற்று ஒரு விளம்பரம் வந்தது பார்த்தீங்களா? 1.25 மணி நேரத்தில் 426 திட்டங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணாங்களாம். என்னமா விடுறானுங்க, பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள. 1.25 மணி நேரத்தில் நீ என்னத்தை பண்ணிருப்பான்? அப்ப கேட்கறவனை எந்த அளவுக்கு கேன நினைச்சிருப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செட்டிங் சார். அதுதான் சொல்றேன். 5000 6000 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சமூக ஊடகத்தில். கிச்சன்ல வேலை செய்யற லேடிஸ் எல்லாம் அந்த கிச்சன்ல இருந்துட்டு இந்த யூடியூப் பாக்குறதெல்லாம் நம்பிட்டு விஜய் அண்ணா நல்லா இது பண்றாரு, ஆட்சி நடத்துவாருன்ற ஒரு மூட நம்பிக்கையில கொண்டு போய் ஓட்டை போட்டு ஒண்ணுத்துக்காக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. ஸ்பிட் ஆயிடுச்சு. போதை கலாச்சாரம் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து கட்டுப்படுத்திருக்கணும்ல. அதுக்கு தான் நீ வந்திருக்கிற. நீ கட்டுப்படுத்து சொல்லி தானே நீ வந்த. அதான் சார் திமுக காரன் தானே பிடிச்சி உள்ள போடு. தப்பு செஞ்சு அதிக ஆதாரம் எல்லாம் இதாக இருந்ததுன்னா உள்ள போட வேண்டியதானே. உன்ன தானே அதிகாரம் இருக்கு, நீ தானே சிஎம். இல்ல போடு உள்ள. அதை விட்டு திமுக தான் காரணம். திமுகவை பார்த்து பயப்படுறியாப்ப சொல்லிட்டு பயந்துட்டு விட்டுறியா? திமுக காரன் செஞ்சானா தூக்கி உள்ள போடு. எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நம்ம திமுக காரன் அப்போ பயந்துக்கிட்டு திமுக காரன் அழுதுட்டு இருக்கியா? மீடியாவை பார்த்து பேச மாட்டாரு. பேட்டி தெரிஞ்சாதானங்க பதில் பேச முடியும். இவர் வந்து என்னங்க பண்ணாரு, அதை பேசுறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் வந்து நன்றி சொல்லலாம் போல. திமுகவை
வர சொன்னாரு, அழுத்து போச்சுங்க. டிவிக்கேவை ஆதரிச்சு அத்தனை பேருமே என்னப்பா இவர் என்னப்பா போய் தேவையில்ல திருப்பி ஒன்றரை ஆட்சி பொறுப்பு ஒப்படைச்சாச்சு, அப்புறம் என்ன திருப்பி டிஎம்கேன்ற திறமையை காட்டு. அதை விட்டுட்டு டிஎம்கேன்னு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இதை தானே அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்ற. நீ வந்து புதுமையா செய்ய. அதெல்லாம் கண் துடைப்புங்க. 717 கடை மூடி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி 717 கடை எந்தெந்த லொகேஷன்ல இருக்கு அறிக்கையோட சொல்லுங்க, நாங்க சொல்றோம் பார்த்து. சும்மா யார் போய் பார்க்க போற? சொல்ல வேண்டியது 717 1450 கிடையாது சொல்லு. இந்த மாதிரி கவர்ச்சியில் என்ன செஞ்ச இவருக்கு ஓட்டு போட்டாங்க. மாற்றம் வேணும்னு சொன்ன ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, பேருக்கு போட்டு அழுத்து போச்சு வரட்டுன்னு. சில பேர் கவர்ச்சி விஜய் அண்ணா நல்லா செய்வார், என்ன செய்ய போறாருன்னு தெரியல. வீரவசனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாங்க மக்கள். இனிமேல் நீ செயலில் தான் காட்டணும். அதை விட்டுட்டு இன்னும் திமுகன்னு சொல்லிட்டே இருக்கிற, வாயில வந்துருன்ற பேசிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாண்பு வேணாம். மாண்புமிகு முதல்வர்னு சொல்றாங்களா, உனக்கு ஒரு மாண்பு வேணாமா? உன்னுடைய பேச்சில் மாண்பு இருக்க வேணாமா?